உண்மையிலேயே ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் இருக்கா? நம்ம இந்த மாதிரி ஆயில் புல்லிங் ரெகுலராக பண்ணுறது மூலயமா என்ன டைப் ஆஃப் ஹெட்டேக்காக இருந்தாலும் அப்போ அந்த முகத்தில் அந்த பேரலைசஸை கூட நம்ம ரெகுலராக ஆயில் புல்லிங் பண்ணும் போது இது அந்த தசைகளுக்கு ஒரு மசாஜ், அந்த நரம்புக்கும் ஒரு நல்ல டோனிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய பல்லில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் ஃபுல்லாக போய் சீக்கிரத்தில் நமக்கு அந்த சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆகும். என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய ஜீரணத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் இயற்கை மருத்துவமனையில் இருக்கின்ற டாக்டர் தீபா இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எஸ் மேம். நம்ம இப்போ பொதுவாகவே ஆயில் புல்லிங் எடுத்துக்கலாமே, உண்மையிலேயே ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் இருக்கா? கண்டிப்பாம்மா. ஃபஸ்ட்டு ஆயில் புல்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எண்ணெயை, அதாவது நல்லெண்ணெயோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை தேங்காய் எண்ணெயை கூட இதை நம்ம வாய் முழுக்க எடுத்து அதை நல்லா நம்ம கார்கிள் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இதை நல்லா நம்ம கார்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஓரல் ஹைஜீனை கரெக்ட் பண்ணும். அதாவது நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய கிருமி நாசினியாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போது சில கண்டிஷன்ஸ், எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுகர் லெவல் அதிகமாக ஆக நம்மளுடைய அந்த கம்ஸ் எல்லாம் வீக்கன் ஆகும். அந்த வாயில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாக்டீரியல் இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரீடிங் இருக்கிறதுனால நமக்கு வாயில் பிரெத் ஸ்மெல் வரும். அதே நேரத்தில் நமக்கு அந்த ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இது மட்டும் இல்லை, ஈவன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு பலவிதமான தலைவலிகள்லாம் இருக்குது. இப்போ டென்ஷன் ஹெட்டேக்கு, சைனஸ் ஹெட்டேக்கு, ஒத்த தலைவலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம், இந்த மாதிரி கிளஸ்டர் ஹெட்டேக்குன்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெட்டேக் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி கன்ஜஸ்டிவ் ஹெட்டேக் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆயில் புல்லிங் ரெகுலராக பண்ணுறது மூலயமா என்ன டைப் ஆஃப் ஹெட்டேக்காக இருந்தாலும் அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஃபேஷியல் மசில்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி நல்லா கார்கிளிங் பண்ணும் போது இட்ஸ் லைக் மசாஜிங் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிரெயினில் பிளட் வெசல்ஸில் எங்கேயாவது பிளாக் இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரீம் கோல்டு இதில் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சைடில் முகம் அந்த நரம்புடைய செயல் இழந்ததுனால நம்மளுடைய முகம் ஒரு சைடாக டீவியேட் ஆகிருக்கும். கண் மூட முடியாது, வாய் கோன் இருக்கும், இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த மசில்ஸே உங்களுக்கு ஆக்ஷனே இல்லாமல் இருக்கும். அப்போது அந்த டீவியேஷன் இருக்குன்னா அது பேர் தான் பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முகத்தில் அந்த பேரலைசஸை கூட நம்ம ரெகுலராக ஆயில் புல்லிங் பண்ணும் போது இது அந்த தசைகளுக்கு ஒரு மசாஜ், அந்த நரம்புக்கும் ஒரு நல்ல டோனிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒத்த தலைவலியெல்லாம் இருக்குன்னா நமக்கு அந்த கன்ஜெஷன் அதிகமாக இருக்கிறது. இது ரெகுலராக நம்ம ஆயில் புல்லிங் பண்ணும் போது அது கன்ஜெஷனை ரிலீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது. டென்டல் அந்த டூத் கேரிஸ் எல்லாம் வருது இல்லை, பல் சொத்தை ஏற்படாமல் இருக்கிறது. ஸோ இப்போ அது நமக்கு சில நேரத்தில் அந்த எனாமல் எல்லாமே லாஸ் ஆகிடும். அதிகமாக ப்ரஷ் பண்ணுறதுனால, அதிகமான அசிடிக் ஃபுட் நம்ம சாப்பிட்றதுனால, இப்போ இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, காற்றடைத்த பானங்கள், அந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக, சுகரி ட்ரிங்க்ஸ், ரிஃபைன்டு இதெல்லாம் நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய பல்லில் இருக்கக்கூடிய அந்த எனாமல் ஃபுல்லாக போய் சீக்கிரத்தில் நமக்கு அந்த சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆகும். சின்னதாக ஒரு சில்லுன்னு பட்டாலோ, இல்லை ஏதாவது கொஞ்சம் புளிப்பானது எது சாப்பிட்டாலோ, இல்லை சாதாரண ஃபுட்டே கூட சில நேரத்தில் நம்ம சாப்பிடும் போது அது நமக்கு அந்த பல் கூச்சத்தை ஏற்படுத்தும். கம்ஸ் எல்லாமே நமக்கு வீக் ஆகிறதுனால, இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால முக்கியமாக நம்மளுடைய அந்த ஜிஞ்சுவல் ஸ்கோருன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய அந்த கம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு வீக்காக இருக்குன்ற அந்த ஸ்கோரை கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா ரீசன்ட் ரிசர்ச்சஸ் சொல்லுது. நம்மளுடைய அந்த எனாமலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பல்லில் சொத்தை ஏற்படாமல் தடுக்குது. சொத்தை இருக்கிறவங்களுக்கும் அது உங்களுக்கு அதிகமாகாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுடைய ஓரல் அண்ட் டென்டல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணும். ஸோ அதே நேரத்தில் இது நம்ம பண்ணுறது மூலயமா ஈவன் நமக்கு இது ஒரு மசாஜிங் சொன்னேன். ஸோ அப்போ ஒரு ரெஃப்ரெஷிங்,
அப்போது முகமும் நல்லா க்ளோயிங் ஆகும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய சர்மம் பொலிவாச்சு அப்படின்னாலுமே பர்சனாலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரெகுலராக நம்ம இது பண்ணுறது மூலயமா போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸை நம்ம உணரலாம். அதுவும் நம்ம இந்த மாதிரி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடியது, இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் எண்ணெயில் லினோலினிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஆன்டிபயோட்டிக் எஃபெக்டும் உண்டு. ஸோ இந்த எண்ணெயை வந்து நம்ம நல்லா அந்த கார்கிள் பண்ணும்போது துர்நாற்றம் இல்லாமையும் இருக்கும், அதே நேரத்தில் நம்மளுடைய டைஜஷனையும் சப்போர்ட் பண்ணும். அப்போது உங்களுக்கு அந்த கம் மட்டும் இல்லை, பல்லு மட்டும் இல்லை, அந்த மியூக்கஸ் மெம்பரேனும் சேர்ந்து சப்போர்ட் ஆகுது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தையும் மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இது காலையில் நம்ம பண்ணுறது தான் அட்வைசபிள். இது ரெகுலராக நம்ம பண்ணுறதுனால ஈவன் we can prevent sore throat. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வரும்போது அடிக்கடிக்கு இந்த டான்சிலைட்டிஸ் ஏற்படும். இந்த நெறி கட்டுறதுன்னு சொல்லுவோம். இங்கே இந்த தொண்டையிலெல்லாம் வீக்கமாகி முழுங்க முடியாமல் கஷ்டமாக இருக்கிறது. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவன்னு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வெள்ளை கலரில் அந்த இடத்துல வந்து பஸ்ஸே வந்து கலெக்ட் ஆகிருக்கும். டான்சிலைட்டிஸ் இருக்கும் போது அந்த அடினைட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. இந்த நிணநீர் வந்து அந்த தேக்கம் அடைஞ்சு வீக்கமாக இருக்கிற கண்டிஷனில் கூட நம்ம இதை ரெகுலராக பண்ணுறது மூலயமா அது வராமையும் தடுக்கலாம். இந்த மாதிரி தொற்றுகளையும் வந்து சரி செய்யறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது ஆயில் புல்லிங் பற்றிய விஷயம். இது வந்து நம்ம ஒரு டெய்லி பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம ப்ரஷிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஈவன் லிச்சன் பிளானஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த லிச்சன் பிளானஸ்ன்றது நம்மளுடைய மோலார் டீத்திலிருந்து ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோடு மாதிரி நம்மளுடைய வாயோடைய அந்த ஆங்கிள் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் ஒரு வெள்ளை கலரில் வெறும் கோடாக இருக்கும். அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதோடைய இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆக அது கருப்பு கலரில் மாறி அப்படியே ஒரு ஸ்பைடர் மாதிரி ஃபுல்லாகவே அந்த இடத்துல விரிஞ்சு அது ஃபுல்லாகவே அல்சரேஷன் ஆகும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட காரமாக எடுத்துக்க முடியாது, டைஜஷன் தொந்தரவு இந்த மாதிரி இருக்கிறது. இதை நீங்கள் கவனிக்காமல் போகும்போது தான் அது நமக்கு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு ஒரு அறிகுறியாகவே இருக்கும். இந்த கண்டிஷன்லேயும் நம்ம ரெகுலராக ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலயமா இதை ஏர்லி ஸ்டேஜ் அந்த வெள்ளை கலரில் சொன்னால அந்த மாதிரி ஒரு லைன், அந்த ஒரு சின்ன ஒரு இது வரும்போது அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது நிறைய நம்ம இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இந்த லிச்சன் பிளானஸை பார்க்கலாம். இது இங்கே முகத்தில் அந்த வாய்க்குள்ளே அந்த மியூக்கஸ் மெம்பரேனில் வர்றது. இது இப்படியே இருக்கும் போது ஈவன் சருமத்திலையும் சில நேரத்தில் வரும். ஸோ அப்போ சருமத்தில் இருக்குன்னாலும் நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய சருமத்தையும் பாதுகாக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ அதே மாதிரி இந்த ஆயில் புல்லிங் இருக்கலாம் மேம், அது பண்ணிட்டு உடனே ப்ரஷ் பண்ணணுமா, அது எப்படி மேம்? அது ஒவ்வொருத்தருடைய ஹைஜீனை பொறுத்துமா. சில பேருக்கு அது வாய் குழப்போடவே இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே தண்ணியில் நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு நம்ம ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி. இது வந்து எனக்கு ரெகுலராக டைம் இல்லை அப்படின்றவங்க கூட வாரத்தில் 2 நாளாவது அட்லீஸ்ட் இதை நம்ம ரெகுலராக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஆயில் புல்லிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய ஓரல் ஹைஜீன். ஏன்னா நம்ம வாயில் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்மளுடைய ஜீரணத்துக்கு ரொம்பவே முக்கியம். இது நம்மளுடைய அந்த சலைவரி செக்ரீஷனையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே நீரிழிவு நோயை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகருடைய லெவல் அதிகமாக ஆக அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து கம்மியாகும். அப்போ பாடி வந்து பயங்கர அசிடிக்காகவும் வாய் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும். இதனாலேயே அவங்களுக்கு துர்நாற்றம் ஏற்படும், ஜீரணமும் கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆயில் புல்லிங் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சலைவரி கிளான்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகும், மசாஜும் ஆகும். ஸோ அப்போ அது ஸ்டிமுலேட் ஆகிறதுனால உங்களுடைய அந்த உமிழ்நீர் சுரக்கிறது வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்போது உடம்பு அமிலத்தன்மை ஏற்படாமல் ஜீரணத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங்னா என்ன, அது எப்போ பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றிம்மா.